இன்று 25/4/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். காலை 8:55 வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை துவாதசி திதி. காலை 11:46 வரை, பின்பு திரையோதசி திதி. இன்று பிரதோஷம். இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்ட காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 காலை 9 மணி வரை. இன்று பிரதோஷம் என்பதால் நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட்டால் உங்களது காரியங்கள் அனைத்தும் நலமாகும். தேன் மற்றும் பால் அபிஷேகத்திற்கு கொடுத்து வர குடும்பத்தில் சர்வ ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் நீங்கி குடும்பத்தில் நிம்மதியும் மனதிற்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு, சனி. இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்சமாகி உள்ளார். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம், அத்துடன் புதன், சுக்கிரன், ராகு, சனி ஆகிய 5 கிரக சேர்க்கை உள்ளதால் இன்று உங்களுக்கு சற்று விரய செலவுகளும் உண்டாகும், சுப செலவுகளும் உண்டு. பூமி சம்பந்தமான தொடர்புகளுக்காக உங்களுக்கு அதிகமான பணச்செலவுகளையும் எதிர்பார்க்கலாம். வாகனம் வாங்கவோ அல்லது பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குவதற்காகவும் உங்களுக்கு செலவுகள் வந்து சேரும். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக பயணங்களுக்காக விரய செலவுகளும் வரலாம். அது விரய செலவுகள் என்பதை விட நீங்கள் செல்லும் இடத்தில் பார்க்க வேண்டிய நபரை சந்திக்காமல் போய்விடுவதால் தேவையில்லாத பயண அலைச்சல்களும் விரய செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். காத்திருந்த சுப செய்தி வருவதற்கும் சற்று தாமதமாகும். பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக அதிகமான பணச்செலவுகளும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் சற்று தடுமாற்றமும் கொள்வீர்கள். புதிய வாகனம் வாங்குவது சம்பந்தமாக அல்லது வீடு மனை இடம் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். வியாபாரிகளுக்கு இன்று தனலாபம் அதிகமாக இருந்தாலும் சற்று மிதமாகவே இருக்கும். இன்று தொழிலில் சற்று மந்தத்தன்மையும் ஏற்படும். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமாக குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் சுபமாகும். ஆனால் அதற்காக பணச்செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகும். திடீரென்று வேலை விஷயமாக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்வதற்காக பணச்செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பதவி சம்பந்தமாக மற்றும் இடமாற்றம் சம்பந்தமாக இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். எனினும் அதையெல்லாம் நீங்கள் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவியிடையே இன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பெண்களுக்கு இன்று திடீர் தனவரவு உண்டாகும். நினைத்த காரியம் எளிமையாக இன்று நடத்துவீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான நாளாகவும் இருக்கும். சற்று விரய செலவுகள் வரும் நாளாகவும் உங்களுக்கு இன்று இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உச்சமாகி உள்ளார். அத்துடன்
5 கிரக சேர்க்கையும் உள்ளதால் இன்று எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். அலுவலகம் சம்பந்தமாக பயணங்களுக்காக சற்று செலவுகள் அதிகமாக வரும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலனும் கிடைக்கும். வெற்றி வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். திடீரென்றே பூசொத்துகள் சம்பந்தமாக குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாகி உள்ளார். அதனால் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று பிரச்சனையாகவே உங்களுக்கு அமையும். சகோதரர் கலகம் உண்டாகும். சகோதரர்கள் உங்களுக்கு சொத்து தராமல் இருப்பதற்காக பலவிதமான பிரச்சனைகளும் செய்வார்கள். அதையெல்லாம் இன்று கண்டு கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். அமைதி காப்பது குடும்பத்திற்கு நல்லது. திடீரென்றே வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களால் உங்களுக்கு நினைத்த காரியங்களும் வெற்றியாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தனலாபமும் உண்டாகும். பூமி சம்பந்தமாக ஒரு சிலருக்கு கொடுக்கல் வாங்கல் மற்றும் இடம் விற்பது வாங்குவது, வாகன விற்பது வாங்குவது, வாகன உதிரி பாகங்கள், இரும்பு சம்பந்தமாக, உலோக சம்பந்தமாக, வெள்ளி தங்கம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்களும் லாபங்களும் மிகுதியாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு இன்று அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். வியாபார நிமித்தம் பயணங்களால் நினைத்த காரியம் வெற்றியாகும். பெண்களுக்கு இன்று நினைத்த காரியமும் வெற்றியாகும். அவர்கள் எண்ணப்படி ஆடை ஆபரணங்கள் மற்றும் தொழிலில் அவர்கள் சுயமாக செய்யும் தொழிலில் இன்று அதிகமான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளால் தனவரவு உண்டாகும். பிள்ளைகளின் கல்விக்காக எடுத்த கடனை அடைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். வீட்டுக்கடன், வாகனக்கடன், அந்த கடன், இந்த கடன், எந்த கடனாக இருந்தாலும் இன்று அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். திடீரென்று பொருளாதார நிலையில் திடீரென்று மாற்றம் உண்டாகும். பதவி உயர்வு சம்பந்தமாக நீண்ட காலமாக எதிர்பார்த்த நற்செய்தி வந்து சேரும். உங்களது சொந்த ஊருக்கே உங்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டாகும். வியாபார நிமித்தம் அயல் நாட்டு தொடர்புகள் உண்டாகும் மற்றும் புதிய வாகனம் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று அமையும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இன்று அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியானதாகவே இருக்கும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உள்ளார். அத்துடன் 4 கிரகங்களின் சேர்க்கையும் உள்ளதால் பூமி லாபம் உண்டு, தனலாபம் உண்டு. தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். பிள்ளைகளால் மன அமைதி கிட்டும். பெற்றவர்களால் வரவேண்டிய பணம் வந்து சேரும். பெரியவர்களுக்கு, அதாவது பெற்றவர்களுக்கு பிள்ளைகளால் கிடைக்க வேண்டிய மரியாதையும் அன்பும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலையும் பாக்கியமும் அமையும். அதாவது புதிய வீடு மனை வாங்கி புது வீட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு தாய் வழி அல்லது தந்தையார் வழியில் பூசொத்துகள் கிடைக்கும் பாக்கியமும் உண்டாகும். பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். அதாவது தந்தையின் சொத்து உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். பூர்வீக சொத்து தர்க்கங்கள் தீரும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக நீண்ட நாள் அலைச்சலுக்கு பின் உங்களது கேஸ் வழக்குகள் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாகி உள்ளார். எனினும் உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் மற்ற கிரகங்களுடன் இணைந்து இருப்பதால் உங்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அதற்கான பாக்கியமும் வந்து சேரும். இன்றைய பிரதோஷம் என்பதால் மாலையில் நந்தியம் பெருமானுக்கு தேன் மற்றும் பால் அபிஷேகத்திற்கு கொடுத்து வழிபட்டு வர உங்களது கோரிக்கைகள் யாவும் நிறைவேறும். ஒரு சிலருக்கு
புதிய வீடு அல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். சகோதரர்கள் வழி அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று அனைத்து காரியங்களையும் இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக சம்பந்தமாக பயணங்களால் எதிர்பார்த்த உதவியும் வெற்றியும் உண்டு. உங்களது மேலதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு நன்மதிப்பு, நல்ல பெயர் மற்றும் எதிர்பார்த்த உதவிகளையும் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். நீண்ட நாட்களாக புதிய வாகனம் வேண்டும் என்று நினைத்து இருப்பவர்களுக்கு அதை வாங்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு இன்று கைவரும். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டம காலம் காலை 8:55 வரை மட்டுமே. அதன் பின்பு உங்களது சந்திராஷ்டமம் விலகிவிடும். நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். 2 நாட்களாக மனதில் சற்று தடுமாற்றங்களும், தொழிலில் சற்று மந்தத்தன்மையும், குடும்பத்தில் சில கலகங்களும் ஏற்பட்டு மன நிம்மதி இல்லாமல் தவித்திருப்பீர்கள். அவை யாவும் இன்று காலை 9 மணிக்கு மேல் விலகி விடுவதால் இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். எடுத்த காரியத்தில் இன்று சுறுசுறுப்பும் உடலில் நல்ல புத்துணர்வும் உண்டாகும். அதனால் பயணங்களில் உங்களுக்கு அலுப்பும் அலைச்சலும் தோன்றாது. மனதிற்கு நிம்மதியும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சுப செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனின் சஞ்சாரம் 9ஆம் இடத்திற்கு மாறுவதால் உங்களுக்கு தந்தை வழி அல்லது குடும்ப உறவினர்கள் வழி உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் வந்து சேரும். திடீர் சொத்துக்கள் அல்லது பணம், வாகனம், வியாபாரத்தில் திடீர் தனவரவு, ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், ஒரு சிலருக்கு மனைவி வழி சில பாக்கியங்கள், ஒரு சிலருக்கு தாய் வழி பணமாகவோ அல்லது பிற உதவிகளோ கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்குமரல்கள், மனக்கசப்புகள் தீரும். 2 நாட்களாக மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும். நண்பர்களுடன் ஏற்பட்ட கலகத்திற்கு இன்று தீர்மானம் செய்வீர்கள். அவர்களுடன் இன்று அன்பாகவும் இருப்பீர்கள். குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு சிலருக்கு வேறு வீட்டிற்கு மாறக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். இன்று வண்டி வாகனம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். உங்களது வாகனத்தை விற்கவோ அல்லது அதை கொடுத்துவிட்டு வேறு வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பு, உறவினர்கள் மூலமாக ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் குடும்பத்தில் இனிப்பான செய்தி உண்டாகும். உறவினர்களின் வருகையும் சுப பேச்சுவார்த்தைகளும் செலவுகளும் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று காலை வரை நீங்கள் சற்று சமாதானமாக இருந்திருப்பீர்கள். ஆனால் காலை 9 மணிக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாவதால் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் தடுமாற்றங்களும் தலைவலியும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத சங்கடங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். பண சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கவும். பயணங்களால் விரைய செலவுகளும் உங்களுக்கு சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் பெரிய அதிகாரிகள் என்றால் உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளால் சற்று சிரமங்கள் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் சற்று மன வருத்தம் உண்டாகும். அவர்களது வேலையும் நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவியிடையே பணத்தர்க்கங்களும் மற்றும் வேறு விஷயமாக கலகங்கள் வர வாய்ப்புண்டு. பிள்ளைகளுடன் இன்று தேவையில்லாமல் பிரச்சனைகள் செய்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய
கூடிய பணம் வருவதற்கு சற்று தாமதமாகும். எதிர்பார்த்த நண்பரின் வரவும் சற்று தாமதமாகவே இருக்கும். 2 நாட்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது செய்யும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். கேஸ் வழக்குகள் சற்று தள்ளி போகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. பணவிரயங்கள் அதிகமாகும். வாகன சம்பந்தமாக கடன் தொல்லை சற்று அதிகமாகும். வீட்டுக்கடன் மற்றும் இதர கடன்களால் சற்றே பிரச்சனைகள் ஏற்படும். மன வருத்தங்களும் உண்டாகும். குடும்பத்திற்காக அதிகமான செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தலைவலி மற்றும் தலை நரம்பு பிரச்சனைகளுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். வீட்டில் பெரியவர்களுடன் சற்று சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இன்று மன அமைதி தேவைப்படும் நாளாகவே இருக்கும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளில் ஈடுபட்டு கலகங்கள் செய்ய வேண்டாம். நண்பர்களிடத்தில் சற்று அனுசரணையுடன் நடந்து கொள்வது நல்லது. பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். திடீர் பயணங்கள் உண்டாகும். அதில் உடல் உபாதைகளும் வராமல் பார்த்து கொள்ளவும். தொழிலில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. தொழில் வரவு தனவரவு நன்றாகவே இருக்கும். புதியதாக ஏதும் செய்ய வேண்டாம். கேஸ் வழக்குகள் இருப்பின் அவையை சற்றே தள்ளி வைப்பது நல்லது செய்யும். புதிய கேஸ் வழக்குகளில் ஈடுபட வேண்டாம். இன்று மனதிற்கு அமைதி கிடைப்பதற்காக இன்று பிரதோஷ காலம் என்பதால் நந்தியம் பெருமானுக்கு தேன் மற்றும் பால் அபிஷேகத்திற்கு கொடுத்து வேண்டிக் கொண்டால் இன்று அனைத்து பிரச்சனைகளும் சாதகமாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். வீண் பிடிவாதத்தையும் முரட்டுத்தனமான பேச்சையும் குறைத்து கொள்ளவும். வரட்டு கௌரவமும் வரட்டு பிடிவாதமும் சற்று அலட்டும். உடல் நிலையில் சற்று அக்கறை கொள்ளவும். உங்களுக்கு உடல் சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். பண விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் விலகும். வியாபாரிகளுக்கு சிறப்பான பலன் உண்டு. இரும்பு சம்பந்தமான வியாபாரம், கட்டட சம்பந்தமான வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், பணம் சம்பந்தமான வியாபாரத்தில் அதிகமாக லாபத்தை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். சுப செலவுகள் அதிகமாக செய்வீர்கள். குடும்பத்தில் பெண் பிள்ளைகளால் செலவுகள் அதிகமாகும். பெண்களுக்கு இன்று ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். பூமி சம்பந்தமான தொடர்புகளால் லாபம் அதிகமாகும். பூமி விற்பது, வாங்குவது, வாகனம் விற்பது, வாங்குவது, வாகன உதிரி பாகங்கள், இரும்பு சம்பந்தமான தொழில்கள், உலோக சம்பந்தமான தொழில்கள் இவையிலெல்லாம் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். வெளிநாடு உறவால் எதிர்பார்த்த லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு பதவி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இன்று வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்தில் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். தாய் தந்தையரும் இருந்து வரவேண்டிய பணம் அல்லது சொத்து வந்து சேரும். சகோதரர்களால் ஏற்பட்ட மனக்கவலை தீரும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த விரிசல்கள் மாறும். பெண்களுக்கு தாய்மாமன் உறவு வழியில், தாய் வழியில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். பூமி சம்பந்தமான தர்க்கங்கள் மறையும். பூமி கைவரும். மனைவி வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி ஆதாயம் உண்டு. அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசியல் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். திடீர் பயணத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று அனைத்தும் சாதகமான பலனை உங்களுக்கு அளிப்பதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பிள்ளைகள் வழி தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த நபரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொட்டது துலங்கும். எண்ணியது நிறைவேறும். ஆசைகள் நிறைவேறும். நீண்ட காலமாக காத்திருந்த இனிய செய்தி குடும்பத்தில் உண்டாகும். பிள்ளையில்லா குறை தீரும். அதற்கான இனிப்பான செய்திகள் குடும்பத்தில் வந்து சேரும். திடீர் சுப செய்திகள் குடும்பத்தில் உண்டாகும். நாட்பட்ட காரியத்தை
சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பூமி பூஜை செய்வதற்கான தேதி நிச்சயிக்கப்படும். புதிய வீடு வாங்கவோ புதுமனை வாங்கவோ யோசனை உருவாகும். ஒரு சிலருக்கு வாகனம் சம்பத்து உண்டாகும். ஒரு சிலருக்கு தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சகோதரர் வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டு. பட்டறை தொழில்கள், பூமி சம்பந்தமான தொழில்கள், கலை சம்பந்தமான தொழில்கள் மற்றும் உணவு சம்பந்தமான தொழில்களில் லாபம் இரட்டிப்பாகும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். எதிர்பார்த்த நபரின் உதவியை இன்று உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் வந்து சேரும். கடல் கடந்து பயணங்கள் செய்வதால் தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியமும் வந்து சேரும். திடீர் பயணங்களால் எண்ணியது நிறைவேறும். தனவரவு அதிகமாகும் நாளாக இன்று அமையும். திடீர் வாகனம் தொழிலுக்காக வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உணவு சம்பந்தமான தொழில்களில் திடீரென்று புதிய கிளைகள் தொடங்குவதற்கான யோசனை உருவாகும். கூட்டுத் தொழில் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். நாட்பட்ட கடனை அடைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்திற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். மனைவியை மகிழ்விக்க இன்று விலையுயர்ந்த பொருள்களை வாங்கி கொடுப்பீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை மற்றும் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாகி உள்ளார். தகப்பனாருடன் சற்று மோதல்கள் உண்டாகும். எனினும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த போராட்டம் விலகும். அலுவலக பணிச்சுமை சற்று சாதகமாகவே இருக்கும். அரசியலில் ஏற்பட்ட போட்டி பொறாமைகள் விலகும். புதிய பொறுப்புகள் கைவருவதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் விதமாக இருக்கும். தடைபட்ட திருமணம் இனிதே நிறைவேறும் விதமாக குடும்பத்தாருடன் பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். உறவினர்களின் வருகையும் மற்றும் சுப பேச்சுவார்த்தைகளும் சுப தேதியும் நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் இனிப்பான செய்தி வந்து சேரும். கடல் கடந்து பயணம் செய்வதன் மூலம் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்பும் தனவரவும் உண்டாகும். நீண்ட நாட்களாக காத்திருந்த வேலை வந்து சேரும். ஒரு சிலருக்கு வேலை இல்லையே என்று இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான செய்தியும் உண்டாகும். நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைஞர்களுக்கு இன்று வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகளும் தனவரவும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும் நாளாக இருக்கும். கல்வி சம்பந்தமான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். படிக்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கும் குழந்தைகளை சமாளிப்பீர்கள். ஒரு சிலருக்கு கல்வி சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு படிப்பதற்கான உதவியும் கிடைக்கும். இன்று பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். மனைவிக்காக இன்று விலையுயர்ந்த பொருள்களையும் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவும் இருக்கும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபம் உண்டாகும். கட்டிடக் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தொழிலும் வந்து சேரும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். இன்று பிரதோஷம் என்பதால் நந்தியம்பெருமானுக்கு தேனும் பாலும் அபிஷேக பொருளாக கொடுத்து வணங்கி வந்தால் எண்ணியது நிறைவேறும். தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே நடக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். குடும்பத்தாருடன் ஏற்பட்ட மனக்கசப்புகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். ஆலய தரிசனத்தால் மன அமைதி கிடைக்கும். வெளிநாடு தொடர்பால் உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த வெளியூர் தொடர்பு உங்களுக்கு சாதகமான பலனை தரும்.
தரும். குடும்ப உறவினர்கள் வழி அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி அல்லது குடும்பத்தாரின் வழி உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும். மனைவிக்கு இன்று வேலைவாய்ப்பு சம்பந்தமாக சற்று பணச்செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளின் கல்விக்காக எடுத்த கடனை திரும்ப அடைக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு கிடைக்கும். காணாமல் போன பொருள் கைக்கு வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை சற்று குறைவாகவே இருக்கும். உங்களது மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். நீண்ட நாள் மனக்குறை மனக்கசப்பு நீங்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை சம்பந்தமாக வெளியூர் தொடர்புகள் உண்டாகும். வியாபாரிகளுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் நடக்காத காரியம் இன்று நடக்கும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சொத்து தர்க்கங்கள் மாறும். சொத்துக்காக கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பேன், அவை யாவும் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். தனவரவு அதிகமாக இருக்கும் நாள் இன்று. வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன சம்பந்தமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் ஒரு சிலருக்கு அமையும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் குடும்ப வழி உறவினர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். மனைவிக்கு கிடைக்க வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். தகப்பனாரால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். தகப்பனாருடன் உங்களுக்கு இணக்கம் அதிகமாகும். தாய் வழி உறவால் உங்களுக்கு இன்று எதிர்பார்த்த தனவரவு ஒரு சிலருக்கு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். பூமி சொத்து கைவரும். திடீரென்று வீடு கட்டும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதற்கான தனவரவும் உண்டாகும். இன்று வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதனுடன் 4 கிரக சேர்க்கையும் உள்ளதால் சந்திரன் உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணிக்கிறார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன். இன்று தந்தையார் செய்ய வேண்டிய உதவிகள் உங்கள் தாய் வழி உங்களுக்கு கிடைக்கும். பெண்களின் உதவியுடன் இன்று புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். மனைவிக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்களால் புதிய செய்தி வந்து சேரும். தனியாக அவர்கள் வருவதற்கான வாய்ப்போ அல்லது அதற்கான செய்தியோ உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மனதிற்கு சற்று சங்கடங்கள் ஏற்படும் சூழ்நிலையும் உருவாகும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சுப செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். திருமண தடை அகலும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபத்தை பெறலாம். அதிக இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். வாகன சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். புதிய வாகனம் வாங்க யோசனை உருவாகும். பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். கொடுத்த கடனை அடைப்பீர்கள். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். திடீர் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு வந்து சேரும். மனைவிக்கு கிடைக்க வேண்டிய பணப்பிரச்சனை சற்று அலட்டும். தாய் வழி உறவால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் கேஸ் சம்பந்தமாக வழக்கு தொடுத்திருப்பேன், அவையாவும் சாதகமான பலனை தரும். கட்டிட கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று சிறப்பான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். நாட்பட்ட கடனை அடைப்பீர்கள். புதிய இனிப்பான செய்தி குடும்பத்தில் உண்டாகும். அதனால் இன்று குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாகவும் இருக்கும். தனவரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் காலை 8:55 மேல் ஆரம்பம் ஆகிறது.
காலையிலிருந்து 9 மணி வரை உங்களுக்கு சிறு சிறு தடுமாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கும். காலை 9 மணிக்கு மேல் உங்களது ராசியில் இருக்கும் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயணிப்பதால் அங்கு இருக்கும் உங்களது ராசிநாதனுடன் 4 கிரக சேர்க்கையும் உள்ளதால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. தடுமாற்றங்கள் குறையும், பூமி லாபம் கைவரும், கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும், அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும், ஒரு சிலருக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும் பாக்கியமும் உண்டாகும். கணவன் மனைவி இடையே இன்று கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். மனைவிக்கு வரவேண்டிய பணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். வங்கி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு விஷயமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். வேலையில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களது படிப்பிற்கு தகுந்தாற்போல் வெளியூர் அல்லது வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் தூர இடத்திலிருந்து செய்தி வந்து சேருவதால் சற்று மனக்குழப்பங்கள் குடும்பத்தில் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், உற்றார் உறவினர்களின் வருகையும் சுப தேதியும் நிச்சயிக்கப்படலும் மற்றும் குடும்பத்தில் பெரியவர்களுடன் சற்று கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும். குடும்பத்தில் பெரியவர்களுடன் இன்று மோதிக்கொள்வீர்கள். தாயார் வழி ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கும். தாயாரின் சொத்துக்காக ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். சகோதரர்களால் ஏற்பட்ட மன வருத்தம் மாறிவிடும். சொத்து உங்களது கைக்கு வரும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நாட்பட்ட காரியத்தை முன்னின்று சிறப்பாக நடத்தி பாராட்டுதலை பெறுவீர்கள். அலுவலக பணிச்சுமை குறையும். இடவிஷயம், இடம் மாற்றம் மற்றும் இடம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். நீண்ட நாட்களாக சொந்த ஊருக்கு வர வேண்டும் என்று நினைத்து இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். மனைவிக்கு மாற்றல் வேலை விஷயமாக உண்டாகும். அதனால் சிறு சிறு மன வருத்தங்களும் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக படிப்பதற்காக வெளியூர் அல்லது வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். எடுத்த கடனை இன்று கொடுக்கும் வாய்ப்பும் உருவாகும். திடீர் நண்பர்களின் உதவியும் உண்டு. பூமி வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். இன்று மனதிற்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசியில் இன்று சந்திரன் காலை 8:55 மேல் பிரவேசிக்கிறார். அத்துடன் புதன், சுக்கிரன், ராகு, சனி இணைந்து இருப்பதால் சற்றே உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். திடீர் தடுமாற்றங்களும் உண்டாகும். ஒரு பக்கம் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு மாறும். மறுபக்கம் திடீர் தலைவலியும் மனக்குழப்பங்களும் ஏற்படும். கவலைகள் மறைந்து சந்தோஷமாக இருந்த வேளையில் சற்றே தடுமாற்றம் வரும் விதமாக செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். வங்கி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். வெளியூர் வெளிநாடு பயணங்களால் அனுகூலமான பலன்களும் தனவரவும் உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலனும் புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கும் இன்று புதிய மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். அவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி மாற்றம் கிடைக்கும். அரசியலில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி தாய் வழி உறவால் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இன்று மனதிற்கு பிடிக்கும் விதமாக அனைத்து செயல்களும் உண்டாகும். அலுவலக பணிச்சுமையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். இன்று கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பினும் அவை சாதகமான பலனாகவே இருக்கும். மனைவிக்கு வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். நாட்பட்ட கடனை அடைப்பீர்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். மருத்துவம், தொழில் மற்றும்
கல்வி சம்பந்தமான தொழில், இது போன்ற தொழில் உள்ளவர்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வேலை தேடுபவர்களுக்கு அரசு வேலை அல்லது கல்வி சம்பந்தமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். திடீர் பயணங்களால் எதிர்பார்த்த நண்பரை சந்திப்பீர்கள். ஆன்மீக பயணங்கள் கை கொடுக்கும். இன்று நந்தியம் பெருமானுக்கு தேன் மற்றும் பால் அபிஷேகத்திற்கு கொடுத்து வர நினைத்தது நிறைவேறும். குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.